பானை தண்ணீர் குடிக்கலாமா அப்படிங்கறத பத்தி கேட்டிருந்தீங்க. பானை தண்ணீர் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்ப வந்து நம்ம உடம்புல இருந்து வேர்வை வருது. இந்த வேர்வை வரதுனால நம்ம உடம்போட உட்புற வெப்பநிலை குறையுது. எப்படி உட்புற வெப்பநிலை குறையுது? வேர்வையினால. அதே மாதிரிதான் பானையுமே. பானைக்குள்ள இருக்கிற தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா பானை எப்பவுமே ஈரமா இருக்கும். ஏன் ஈரமா இருக்கு? பானை வேர்க்குது. அதாவது நம்ம உடம்புல எப்படி சின்ன சின்ன துளைகள், ஓட்டைகள் இருக்கோ, அது வழியா நீர் வெளியே வருதோ, அதே மாதிரி இந்த பானைகளும் அதோட அமைப்புல வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு. இந்த ஓட்டைகள் வழியா தான் தண்ணி வெளியே வருது. அந்த கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கசிகிற அந்த தண்ணி வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த சூடான காத்து பத்து போட்டு அது வந்து ஆவி ஆகுது. அது ஆவி ஆக ஆக உள்ள இருக்கிற நீர் குளுமையா ஆகுது. இதுதான் பானையோட பிரின்சிபல். கூலா இருக்கிறதுக்கு காரணம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருக்காது என்னைக்குமே பானையோட தண்ணீர். இன்னொரு விஷயம், பானையில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள். அது மண் பானை அப்படிங்கிறதுனால மண்ணுல இருக்கக்கூடிய தாது பொருட்கள், மினரல்கள் எல்லாமே நீரோட சேர்ந்துருது. ஆக சுத்தமான பானை நீர் அப்படிங்கிறது கண்டிப்பா தாராளமா பருகலாம். பயப்பட வேண்டியதில்லை.